இப்ப என்ன சொல்றாங்க, அறிவாலயத்திலிருந்து அவர் எல்லாரும் இளைய கலைஞர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கதாக ஒரு செய்தி. ஆனா கரெக்ட் தான். அவரும் ட்ரெயின்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாரு, இவரும் போய் பாத்ரூம்ல 2.5 மணி நேரம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. அப்படியே உங்க ஐயாவை பார்த்த மாதிரியே இருக்குடா. அந்த வீரம் அந்த கம்பீரம் அப்படியே இருக்குடா. பரம்பரடா நீ. வரும்போதும் ட்ரெயின் பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப இவரும் வாப்பா தம்பி உன்னை விசாரிச்சுட்டு தஞ்சாவூர்ல தானப்பா உனக்கு நீ பேசுன, தஞ்சாவூர்ல தான்ப்பா உன்னை விசாரிக்கணும். வீராதி வீரன் சூராதி சூரன் கலைஞரின் பேரை வாப்பா விசாரிக்கலாம், வா வந்துட்டு போ கொஞ்சம் அப்படின்னா 2.5 மணி நேரம் பாத்ரூம்ல ஒளிஞ்சுட்டே இல்லையா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்ன ஸ்பீடு, அப்படியே புல்லட் மாதிரி வந்த. ஏன் பின்னாடி எதனா படபடன்னு சவுண்ட் கேட்டுச்சா? இவன் ஒருத்த நிலைமை புரியாம தொங்கப்படாத. விஜய் அவர்கள் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சப்ப ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு. உள்ள என்னதான் இருக்கு அப்படின்றது பெரிய நேத்து ஹாட் டாபிக் போயிருந்து சார். நேற்றைக்கு முன்தினம் உள்துறை அமைச்சரை விஜய் அவர்கள் வரவேற்றார் இல்லையா, பூங்குதெல்லாம் கொடுத்து சந்திச்சார். அப்போது உள்துறை அமைச்சர் கேட்கிறார், ஓ கொளத்தூர் கொத்து பரோட்டா கியா ஹை? ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. கொளத்தூரில் இருந்து ஒரு நல்ல கடையில் கொத்து பரோட்டாவை தயார் செய்து, இதுதான் அந்த கொளத்தூர் கொத்து பரோட்டா, காயே மஜா ஆயேகா கொடுத்துட்டு மஜா சுவைத்து பார்த்து நல்லா சுவைத்து பார்த்துக்கிட்டு சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கோ இந்தியாவே வியக்கும் அளவுக்கு கொளத்தூரிலே அப்படி என்ன அந்த கொத்து பரோட்டாவின் சிறப்பு என்று உள்துறை அமைச்சர் கேட்டு, அவருக்கு அவர் இருக்கும்ல உள்துறை அமைச்சருக்கு எல்லாவற்றையும் அவர் கண்காணிக்கிறார். ஏ கியா ஹை கொளத்தூர் கொத்து பரோட்டா? அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு மஜா ஹை மஜா ஹை. என்னங்கடா ஆளாளுக்கு வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? டேய் பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம். இப்ப பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டீங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு எங்க பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பிளாஷ்பேக். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஆசை பணம் துட்டு மணி மணி போடுவண்டா மேடையில் காலம் மேல குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது அப்படின்னு பாட வச்சுட்டார். ஆனா இந்த மீடியான்னு ஒண்ணு இருக்கு, போன ஆட்சியில லைவா ரெக்கார்ட் ஆன விஷயங்கள் எல்லாம் அப்படியே இருக்குன்னு பாவம் அவர் மறந்துட்டார் போல. வாயே திறக்க அருகதை இல்லாத ஒரு கட்சி திமுக தாங்கிறத திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுதான் வந்தாங்க. கவர்மெண்ட் கடற்கரையா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே பாத்ரூம் பரமசிவம். டாய்லெட்ல கூட அமைதியா இருக்க விட மாட்டியா? யார் அவன் இவ்வளவு டென்ஷன் ஆவறானே? டேய் என்னடா பொறம்போக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? இந்த நாள் உன் டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்ட பேர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன்? விளக்கென்ன எங்கடா இருக்க? மாண்பு உறுப்பினர் லஞ்சம் என்பதை மாற்றி கூடுதலாக பெற்றார் என்று பதிவேட்டில் செய்து கொள்ளலாம். எது பேசினாலும் டைரக்ட் டெலிகாஸ்ட்ல இருக்கு. நீங்க சொன்னது போயிடுச்சு. நீங்க அழாத அழாத. பூவுல மங்கையாம் பூங்கொடியாம் போன பக்கமெல்லாம் ராசாவுக்கு செருப்படியாம். வெத்தல வெத்தல பாத்து வெத்தல வெளிக்கு போக தண்ணிக்கு பத்தல. யூடியூப்ல அடிச்சு சினிப்பிரியா மினிப்பிரியா சுகப்பிரியா நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்து அவட்ட வாங்குவ செருப்படி. ஏதோ முதலமைச்சர் டேபிள்ல ஏதோ 3 ஃபைல் இருக்குன்னு சொன்னாங்க. அதை ஓபன் பண்ணா எல்லாமே வெளில வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓபன் சேலஞ்ச் விடுறேன் தலைவரே, ஓபன் பண்ணுங்க. நண்பா எனக்கு ஃபைலை ஓபன் பண்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது.
நான் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் நீ சட்டசபையை விட்டு ஓடாம இருக்க. என்ன பேசுறீங்க? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா? என்ன இதே என்னோட வீட்டு பக்கம் கந்தவாயிரம் மணி பாத்துறா. அம்மா துண்டு காக்கூசு மேல வச்ச நம்பிக்கை நீ ஓ மேல வை. என்ன ஓபன் பண்ண சொல்லுங்க, ஓபன் பண்ண சொல்லுங்க. சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச். அதோ அந்த ஃபைல்ஸ் எடு கொஞ்சம். மாட்ட அந்த பயம் இருக்குல்ல போடா. இப்போ இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் வந்து நீங்க லைவ்ல எல்லாமே போயிட்டு இருக்கு. நீங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுறீங்க. ஆனா இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில போகும்போது இதெல்லாம் வந்து யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. உதயநிதி அவர்கள் சொன்னாரு சார், நீங்க வந்து நிறைய விஷயங்களை குறிப்புல இருந்து நீக்குறீங்க, ஆனா எல்லாமே லைவ்ல போயிட்டு அந்த விஷயங்களை மட்டும் கட் பண்ணி சோஷியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தான் ஏன் லைவ் வென்று படிச்சிருக்கு. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைகிட்ட முண்டங்களா. துக்கடா போய விஜயினால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்க்க முடியும். எங்கள் கண் முன்னாலே கழகத்தை காப்பாற்றுவதற்கு போர்க்கள வீரர்களாக முன்கள வீரர்களாக நாங்கள் நிற்போம். உனக்கு என்ன, நீ எங்கன்னா ஓடி போய் ஒளிஞ்சுப்ப. முன்னாடி நீ சண்டை போட போறது நாங்க தானே. நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து ஒரு அமைச்சர் சொல்றாரு, கரூர் கம்பெனி சாரி சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு பேசினார். உடனே நம்முடைய எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு சங்கி அமைச்சர் சாரி சட்டத்துறை அமைச்சர் அப்படின்னு அவர் பேசுறாரு. உடனே அவர் சொல்றாரு, நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வரும்போது நீங்க எத்தனை மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்க அப்படின்னாரு. உடனே நம்ம எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு கேட்கிறாரு, பாத்ரூம்ல யார் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து கணக்கெடுக்கிறதுக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல. விஜய் அவர்களே, இந்த திருவத்தூர் கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன், இப்பதான் உங்களுக்கு கேடு காலமே ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். இன்னைக்கு இவருக்கு இருக்கிற திமிர போலதான் அந்த அம்மாக்கு அன்னைக்கு இருந்தது. காரணம் எதிர்கட்சியில யாரும் இல்லை. சென்டிமெண்டலா முதல்ல இவரும் அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறார். ஆக கணேசில ஜெயலலிதாக்கு என்ன வந்ததுன்றதை நான் சொல்ல விரும்பல. செத்து போட்டாங்கப்பா. என்ன மிரட்டுறியா? இப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. யூ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி தம்பிய. இப்போ என்ன நான் தான் எனக்கு எப்பயார் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே அண்டர் கிரவுண்ட், நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகுறதுலாம் இன்னைக்கு நேரத்தா பழக்கம். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை.